ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ஒரு வழியா பொங்கலை வச்சு சாமிக்கு படைக்கிறதுக்காக எல்லாரையும் வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது ஒருத்தருக்கு சாமி வந்துடுது. சாமி வந்த உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, என்ன சாமி உங்களுக்கு இது திருப்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கிற குடும்பம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடேசனோட குடும்பம் முன்னாடி நிற்குது. ஓ, நீங்கள் தான் அந்த புதுசாக வந்த குடும்பமா? என்ன இத்தனை வருஷமா என்னை பார்க்க உங்களுக்கு தோணவே இல்லையா? உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது தான் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன விஷயமா என்னை தேடி வந்தீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. கூடிய சீக்கிரமாகவே அது நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பூவை தூவி ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ம சேரனுக்கும் நம்ம சந்தையாவும் மேலே தான் அந்த பூவே விழுது. இதை கார்த்திகா பார்த்த உடனே நம்ம கெஸ் பண்ண மாதிரி இந்த பொண்ணு தான் மாமாவுக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.